ஹாலோ லிசனர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை கதை கேட்கலாம். பதிவுல சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாங்க கடல் புறா நாவலை தொடர்வோம். நீதி மண்டபம் பகுதிக்குள் போலாம். வாங்க, நாம இன்னைக்கு வரலாற்றோட ஒரு தந்திரமான பக்கத்துக்குள்ள போக போறோம். யோசிச்சு பாருங்க, ராஜதந்திரமும் ஆபத்தும் ஒன்னா சந்திக்கிற ஒரு இடம், ஒரு சிறையறை. அங்க உயிர் பிழைக்க என்ன மாதிரியான வியூகம் தேவைப்படும்? வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. காலம் 12ஆம் நூற்றாண்டு. இடம் தென்னிந்தியாவுல ஒரு உயர் பாதுகாப்பு ஜெயில். அந்த மங்கலான வெளிச்சத்துல 2 கைதிகள் இருக்காங்க. ஒருத்தர் கருணாகர பல்லவன். அவரோட பார்வையில அத்தனை கூர்மை, ஆனா உடம்புல எந்த அசைவும் இல்ல. அவருக்கு பக்கத்துல வணிகர் சேந்தன். பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிருக்கார். அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நம்பிக்கைக்கு இடமில்ல. அப்போ ஒரு சாதாரண உணவு தட்டு உள்ள வருது. ஆனா அந்த தட்டுல அப்படி என்ன இருந்துட போகுது இல்லையா? ஆனா பாருங்க, அந்த தட்டை மூடியிருந்த ஒரு வெள்ளை துணி, அது பல்லவனோட கவனத்தை ரொம்பவே ஈர்க்குது. ஏன்னா அது வெறும் துணி இல்ல. ஆமாங்க, அந்த துணியில ரொம்ப மெல்லிசா ஒரு ரகசிய செய்தி எழுதப்பட்டிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது அவங்களோட தலைவர் அனபாயன் கிட்ட இருந்து வந்த ஒரு உயிர்நாடி மாதிரி. இத பார்த்து சேந்தன் அப்படியே திகைச்சு நிக்கிறாரு. ஆனா பல்லவனுக்கு இதுதான் அவரோட வியூகத்தோட முதல் புள்ளி. சரி, நாம இப்ப முதல் பகுதிக்குள்ள போலாம். வியூகத்தின் சாளரம். இந்த சின்ன ஒரு செய்தியை வச்சு பல்லவனோட மூளை எப்படி இந்த பெரிய சிக்கலை உடைக்க போகுதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். இங்க இந்த 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் பல்லவனோட அந்த அசைக்க முடியாத அமைதி, இன்னொரு பக்கம் சேந்தனோட கட்டுக்கடங்காத பயம். சிச்சுவேஷன் ஒண்ணுதான், ஆனா 2 பேரோட மைண்ட் செட்டும் டோட்டலா வேற. இதுதான் அவங்களோட அடுத்தடுத்த மூவ்ஸ முடிவு பண்ண போகுது. சோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால் என்ன தெரியுமா? எப்படி மத்தவங்களுக்கு தெரியாம ரகசியமா பேசிக்கிறது. அதுக்கு பல்லவன் ஒரு ஐடியா பண்றான். அங்க இருக்கிற காவலர்கள்ல ஒற்றர்கள் இருக்கலான்னு அவனுக்கு தெரியும். அதனால ஜெயில் ஜன்னலையே தங்களோட சேஃப் ஸ்பாட்டா மாத்திக்கிறாங்க. வெளிய வேடிக்கை பாக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே தங்களோட எஸ்கேப் பிளான பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் பல்லவனோட அந்த லாஜிக்கல் மைண்ட் வேலை செய்யுது. இந்த காம்ப்ளெக்ஸான பிரச்சனைய சிம்பிளா 3 ஸ்டெப்பா பிரிக்கிறான். 1, எதிரியோட வீக்னஸ் என்னன்னு அனலைஸ் பண்றது. 2, அவனோட உண்மையான டார்கெட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. 3, அவனோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு கணிக்கிறது. பாத்தீங்களா, இதுதான் ஒரு ராஜதந்திரியோட தெளிவான வழி. இப்ப பல்லவனோட அனாலிசிஸ் இன்னும் ஆழமா போகுது. அவங்க இருக்கிற அந்த துறைமுக நகரத்துல மக்கள் தொகை 3ஆ பிரிஞ்சிருக்கு. கலிங்கர்கள், தமிழர்கள், அப்புறம் வேங்கியர்கள். இந்த மாதிரி மக்கள் பிரிஞ்சிருக்கிறது தான் அவங்கள பிடிச்ச பீமனோட மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு பல்லவன் கரெக்டா கணிக்கிறான். இதான் கதையிலேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். நம்மள பிடிச்சதே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே பல்லவன் கண்டுபிடிக்கிறான். ஆமா, பீமன் தந்திரசாலி தான், ஆனா அவங்கிட்ட முழுமையான இன்ஃபர்மேஷன் இல்ல. இந்த ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் அது இப்ப பல்லவனோட கையில கிடைச்ச ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மாதிரி. அடுத்து பகுதி 2, ஒரு கைதியின் நிதானம். இவ்வளவு பெரிய ஆபத்துல கூட பல்லவன் எப்படி இவ்வளவு மன வலிமையோட இருக்கான்? அதுக்கு என்ன காரணம்? இந்த வரியை கொஞ்சம் கவனிங்க. உயிருடன் இருக்கும் வரையில் துணிவுடன் வழக்கம்படி வாழ்வதே அறிவாளிகளுக்கு அழகு. அடடா, என்ன ஒரு வரி! பல்லவனோட அந்த நிதானங்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, அது அவனோட வாழ்க்கை தத்துவம். ஆபத்து நம்மள சுத்தி இருக்கலாம், ஆனா அது நம்மளோட மனசை சிதைக்க விட்டுடக்கூடாதுங்கிறது தான் அவனோட பாலிசி. பல்லவனோட அடுத்த முக்கியமான கணிப்பு இதுதான். அவங்க 2 பேரும் வெறும் கைதிகள் இல்ல, அவங்க ஒரு தூண்டில். அவங்களோட உண்மையான வேல்யூ என்னன்னா, அவங்களோட தலைவரை அனபாயனை பிடிக்க பீமன் விரிச்ச வலையில ஒரு சின்ன பகுதி தான் அவங்க. அதனால இப்போதைக்கு அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு பல்லவன் புரிஞ்சுக்கிறான். கடைசியா பல்லவன் சேந்தனுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்றான். நாம நீதி மண்டபத்தை விட்டு வெளியே வர்றப்போ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு சிக்னலுக்காக ரொம்ப கவனமா காத்திருக்கணும். அதுதான் நம்மளோட வாழ்வா சாவா மொமெண்ட். ஓகே, இப்ப நாம 3ஆவது பகுதிக்கு வந்தாச்சு. தீர்ப்பை நோக்கிய நடை. 2 நாள் முழுசா காத்திருந்ததுக்கு பிறகு அந்த கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. 3வது நாள் அவங்கள கூப்பிட ஆள் வருது. ஆனா பல்லவன் உடனே போகல. தன்னோட பதவிக்கும் சேந்தனோட அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி நல்ல ஆடைகள் வேணும்னு கேக்குறான். இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா மனசளவுல அவன் இன்னும் அடிபணியலன்னு காட்டுறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ராஜதந்திர மூவ். அவங்க 2 பேரும் நீதி மண்டபத்துக்குள்ள நுழையறாங்க. அந்த ஹால் முழுக்க மக்கள் கூட்டம். ஆனா ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ். 100கணக்கான கண்கள் அவங்களே பாக்குது. அந்த இடத்தோட டென்ஷன் அப்படியே உச்சத்துக்கு போகுது. சுத்தி பார்த்தா பாதுகாப்பு பயங்கரமா இருக்கு. தப்பிக்கிறத பத்தி யோசிக்க கூட முடியாது. அவங்கள சுத்தி ஈட்டிகள் ஒரு காடு மாதிரி நிக்குது. இத பார்த்ததும் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் மெல்ல கரைய ஆரம்பிக்குது. இப்ப 4வது பகுதி. அரியணையில் ஒரு எதிரி.
வாங்க கதையோட அந்த ஷாக்கிங்கான ஃபைனல் ட்விஸ்டுக்குள்ள போகலாம். அதோ அந்த மொமெண்ட் வந்துருச்சு. தங்கள பிடிச்ச பீமனை நேருக்கு நேரா சந்திக்க போறாங்க. பல்லவனோட எல்லா பிளானுமே இந்த ஒரு ஆள மையமா வச்சுதான் போடப்பட்டிருக்கு. ஆனா ஒரே நொடியில எல்லாமே தலைகீழா மாறுது. அந்த நீதிபதியோட சீட்ல உட்கார்ந்திருந்தது பீமன் இல்ல. பல்லவனோட எல்லா கணக்கும் தப்பா போகுதுங்கிறதுக்கான சைன் இதுதான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரெதிர்ச்சியான ட்விஸ்ட். பல்லவன் அப்படியே உறைஞ்சு போறான். ஏன்னா இந்த புது எதிரி பீமனை விட பல மடங்கு ஆபத்தானவன். தந்திரத்துல குரூரத்துல எல்லாத்துலயுமே பீமனை விட பல மடங்கு மேல. இந்த மாதிரி ஒரு எதிரிய பல்லவன் தன் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்போ அந்த இறுதி சில்லிட வைக்கிற தருணம் வருது. அந்த நீதிபதியோட உதட்டுல ஒரு மெல்லிய குளிர்ந்த புன்னகை. அது ஒரு வரவேற்பில்ல, அது தன்னோட மரண தண்டனைக்கு போடப்பட்ட கையெழுத்தேன்னு பல்லவன் புரிஞ்சுக்கிறான். அவனோட எல்லா வியூகமும் அந்த நொடியில ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம்ல நீங்க துளி கூட எதிர்பார்க்காத ஒரு எதிரிய திடீர்னு சந்திச்சா என்ன நடக்கும்? பல்லவனோட விதி என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க.